ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக கிராம வங்கி வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக கிராம வங்கியிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஐபிபிஎஸ்லேருந்து சிஆர்பி ஆர்ஆர்பிக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க உள்ள எல்லா ரீஜனல் ரூரல் பேங்க்லேயுமே வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னமான பதவி அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 போன்ற பதவியில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 21/9/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். அப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க. அதேமாரி ஏஜ் லிமிட் என்ன, எந்த மாதிரி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஆஃபீஸரில் ஸ்கேல் 1க்கு எனி டிகிரி முடித்தவங்க, ஸ்கேல் 2க்கும் எனி டிகிரி முடித்தவங்க, ஸ்கேல் 3க்கும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு சில பதவிக்கு மட்டும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிகிரி முடித்தவங்க தான் முன்னுரிமை அப்படின்ற மாரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எக்ஸாம் எப்படி இருக்க போது, ஒவ்வொரு பதவிக்கும் எக்ஸாம் என்ன, எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டோட்டலாக 13,200க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 700க்கு மேற்பட்ட வேக்கன்சி இருக்குதுங்க. தமிழ்நாடு கிராம வங்கி தமிழ்லேயும் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தனியாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி ஆஃபீஸருக்கான பதவி இருக்குது பாருங்கள், ஸ்கேல் 1, 2, 3 போன்ற பதவிக்கு தனியாக அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ரெண்டுக்குமே தகுதி இருக்குன்றவங்க ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தாங்க. எந்த விதமான மாற்றமே கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போது, எதுவுமே வந்து சேஞ்சஸ் வந்து இருக்க போகிறதில்ல. இப்போ நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். அதேமாரி தான் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 பதவி அப்ளை பண்ணுறதும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த வெப்சைட்டில் நேராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஃபஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதேமாரி கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேமில் போயிட்டு திரும்ப அதேமாரி ஃபஸ்ட் நேமை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மிடில் நேம் இருந்தால் மிடில் நேம் கொடுங்க. லாஸ்ட் நேம் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் நேம் என்னவோ அதே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், வேறு ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் மெயில் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் டொமைன் நேமில் போயிட்டு ஜிமெயிலா இல்லை வந்து பார்த்தா இந்த மாதிரி யாகுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிமெயில்னால் பக்கத்தில் ஜிமெயில்னு கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு இதில் ஃபுல் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஜிமெயில் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கடுத்து கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு வந்துருச்சு, நோட் பண்ணிக்கோங்க. மெயிலுக்கு மற்றும் எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் இலே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சைஸ் 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். ஸோ ஃபோட்டோ வந்து அதுக்கான எல்லா கைடன்ஸுமே நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. முதல்ல சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கான அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், வெப் கேமரா மூலமாக லைவாக நீங்கள் ஃபோட்டோவை கேப்சர் பண்ணணும். முதல்ல ஃபோட்டோவை ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் லைவாக உங்களுக்கான ஃபோட்டோவை கேப்சர் பண்ணணும் வெப் கேமரா மூலமாக. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் டைப் பண்ணுறவங்க கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து வெப்கேம் மூலமாக ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க கிளிக் ஹியர் டு ஸ்கேன் இருக்குது பாருங்கள், இதில் போயிட்டு இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா
ஐபிபிஎஸ்க்குன்னு ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே கொடுத்துருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கான ஃபோட்டோவை கேப்சர் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு மொபைல் மூலமாகவே உங்களுக்கான அந்த ஃபோட்டோவை கேப்சர் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், அதேமாரி ஃபோட்டோவை கேப்சரும் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் இது என்னுடைய ஃபோட்டோ தான் அப்படின்ற மாதிரி ஐ கன்ஃபார்ம் அந்த டிக்ளேஷனை கிளிக் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் லெட்டரில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கீழே ஐ கன்ஃபார்ம் தட் இதனோட சிக்னேச்சர் தான் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, ஜென்ரல் கேட்டகிரியா, எக்கனாமிக்கல் வீக்கஸ்ட் செக்ஷனா அல்லது ஓபிசியா. அதாவது ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி கீழே இருக்கவங்க ஓபிசியில் வருவீங்க, ஓபிசி என்சியில் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எஸ்டியா எஸ்சியா அந்த மாதிரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரி என்னவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி டிசபிலிட்டி சப் கேட்டகரி என்ன எவ்வளோ பர்சன்டேஜ் அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். இல்லை அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கட்டமாக அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது. ஆர் யூ எ பர்சன் வித் ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி, உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக இருந்து எக்ஸாம் எழுத டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் ஸ்க்ரைப் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க மட்டும் எஸ் கொடுத்து நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ரிலிஜனை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மதம் என்னவோ அதை சைட் பண்ணிட்டு டூ யூ பிலாங் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்டிருக்காங்க. ஹிந்து தவிர்த்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாமே பார்த்தா மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க, அவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. மற்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வெதர் சர்விங் இன் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட்லேயோ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்கில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. யாருக்குன்னா விடோ, டிவோர்ஸ்டு உமன் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. வேணா எஸ் கொடுங்க, வேறன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த சிஆர்பி ஆர்ஆர்பி எக்ஸாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு எந்தமான அட்டம்ப்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, ஒரு தடவை எழுதுனா 2 தடவையா, அதேமாரி எந்த எக்ஸாம் எழுதுறீங்க, ஆர்ஆர்பி 1 or 2 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் இதுக்கு முன்னாடி அட்டனே பண்ணதில்லை அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் சைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் சைட் பண்ணிக்கலாம். ஸ்டேட் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கே அப்ளை பண்ணிக்கலாம், தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரீஜன் ரூரல் பேங்க்னா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர் பற்றி கேட்டிருக்காங்க, உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே வேணுமோ நீங்கள் நியரஸ்ட்டாக இருக்க அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி ரெண்டாவது எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே ப்ரிலிம் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன் எங்கே வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி ரெண்டாவது மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப், ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கைண்ட்லி இண்டிகேட் மீடியம் ஆஃப் பேப்பர், நீங்கள் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க, இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியா அல்லது இங்கிலீஷ் மற்றும் தமிழான்னு கேட்டிருக்காங்க. நான் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் கொடுத்துக்கிறேன், நீங்களும் அதே கூட சைட் பண்ணிக்கோங்க, தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சில பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் முதல்ல, ஸோ உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுடைய டே என்ன, அதுக்கப்புறம் மந்த் என்ன, அதுக்கப்புறம் இயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் அன்மேரிடா மேரிடா விடோவா அப்படின்ற மாரி நீங்கள் சைட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் அந்த கன்சென்ட் டு ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுக்கணும். நீங்கள் எஸ் கொடுத்து ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, வேணான்றவங்க நோ சைட் பண்ணலாம். நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உங்களை வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பேன் கார்டு நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ட்வின் பிரதர் சிஸ்டர் நீங்கள் ட்வின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு அட்ரஸ் ஒன்றில் உங்கள் டோர் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அதுக்கப்புறம் தாலுக்கு நேம் என்ன, இந்த மாதிரி 3 அட்ரஸ் லைன்லையுமே ஃபுல்லாக கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்றத சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ சைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் உங்களுக்கு அப்படியே வந்து காப்பி ஆகிடும். அதுக்கடுத்து வந்து பாருங்கள், உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ்க்கான பில்லு எந்த அட்ரஸுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு அட்ரஸை சைட் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா வெரிஃபை ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல 10th வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா இல்லை வந்து பார்த்தா சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனா அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு டேட் ஆஃப் பாஸிங் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th எந்த இயர் மற்றும் எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. 10th எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அதையும் வந்து பார்த்தா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்றத மேனலாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணிக்கோங்க. அதேமாரி எந்த டிகிரி முடித்தவங்க, பிஎஸ்சியா, பிகாமா, பிஏவா, பிடெக்கா, மேனேஜ்மெண்ட்டா, பிசிஏவா, பிஃபார்மா, அந்த மாதிரி எல்லா டிகிரியுமே கொடுத்துருக்காங்க. உங்கள் டிகிரியை சைட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கான ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் சைட் பண்ணிக்கோங்க. பிஎஸ்சினா மேக்ஸா, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இயர் ஆஃப் பாஸிங் பற்றி கேட்டிருக்காங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க, ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே, அதேமாரி போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷனை ஃபில் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் முடித்தவங்க அதுக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணிக்கலாம். பேசிக்காக டிகிரி வந்து போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டூ யூ ஹாவ் ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டரில் இருக்க நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிட்டு எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டின் எதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் கம்ப்யூட்டர் லாங்குவேஜா, டிப்ளமோவில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, டிகிரியில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, இல்லை ஹைஸ்கூல் காலேஜில் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எதில் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணலாம். ஓகே, சைட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் லாங்குவேஜ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு 8th வரைக்குமான அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் லாங்குவேஜ் வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங்காக இல்லையா அப்படின்றதுல நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேம் ஆஃப் தி எம்ப்ளாயர், எந்த டெஸ்டினேஷனில் இருக்கீங்க, எந்த இதுலேருந்து எந்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் டியூட்டி என்ன, எதன் காரணமாக லீவ் ஆனீங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதேமாதிரி நிறைய கம்பெனியில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஆட் மோர் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றவங்க ஜஸ்ட் நீங்கள் ப்ரெசன்ட்லி ஒர்க்கிங் நோ கொடுத்துட்டு எதையுமே வந்து ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்ல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடியே சும்மா ட்ரைனிங் மாரி கொடுப்பாங்க. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு எந்த ஊரில் நடக்குதோ அங்கே போய் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். வேணான்றவங்க நீங்கள் நோ சைட் பண்ணிக்கலாம். அதேமாரி உங்கள் மீது ஏதாச்சும் கிரிமினல் கேஸ்லாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ வந்து சைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்தமான லாங்குவேஜ் தெரியும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து பார்த்தா ஹிந்தி கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும், ஸ்பீக் பண்ண தெரியும் அப்படின்னா அதுக்கான செக் பாக்ஸை டிக் பண்ணலாம். அதேமாரி வேறு லாங்குவேஜ் அதர்ஸ் கொடுத்து நீங்கள் தமிழ் வந்து டைப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் அதர்ஸ் கொடுத்து மேலே டைப் பண்ணிவிட்டு எழுத படிக்க தெரியுமா அந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட் பண்ணிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 2 செக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதில் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும்.
ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் அந்த விரல் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் தம்பில் அந்த மை வச்சு அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரில் பேஸ்ட் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் 54 பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது இருக்குது பாருங்கள். இந்த லெட்டரை அப்படியே ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. உங்கள் கைப்பட எழுதுகிற மாரி இருக்கும். ஐ மென்ஷன் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்கள் பேர் போட்டுட்டு ஹியர்பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த வேர்டு 2 லைனை மட்டும் ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் அப்படியே பார்த்து எழுதி அதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 3 டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு கரண்ட் டிஜிலாக்கர் டு ஃபெச் மை டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்ரி வேணும்னா நீங்கள் எஸ் கொடுத்து டிஜிலாக்கரில் வந்து பார்த்தா ஃபெச் பண்ணும். வேணான்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போயிட்டு நார்மலாக பிசி அந்த எம்பிசி ஓபிசிக்கெலாம் 850 ரூபா, மற்றவங்களுக்கு வந்து ஸோ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பில்டர்ஸ் சிசி வேணும் 2 கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு இருக்குது பாருங்கள் கீழே, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் வந்து பாருங்கள் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கேஷ் கொடுத்துருக்காங்க, கியூஆர், யூபிஐ, பல பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடவே நீங்கள் அப்ளை பண்ணுறது அர்த்தம். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எங்கே நடக்குதோ அங்கே போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வரும், அதுக்கான ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். இந்த மாதிரி தான் ஆஃபீஸர்ஸன் பதவிக்கு அப்ளை பண்ணும். அதேமாரி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 2 3 பதவி அப்ளை பண்ண போகிறீங்க. இன்னொரு லிங்க் இருக்குது, இதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது ஒரே இன்ஃபர்மேஷன் தான், எல்லாமே ஒன்று தான், எந்த மாற்றமும் இருக்காதுங்க. அதுக்கேற்ற மாரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.